இப்போ நீங்கள் வந்து ஒரு முதல்வர் அவருடைய கனவு திட்டம் அது கலைஞர் பன்னாட்டு இந்த மாநாடு அரங்கங்கிறது. நீங்கள் கூலாக இது கோயில் நிலம் அப்படின்னு நீங்கள் ஏதோ ஒரு விளம்பரத்துக்காக இந்த புகார்லாம் கொடுக்குறீங்களாங்கிற ஒரு சந்தேகமே நமக்கு வருது. நீங்கள் சொன்னது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இது வந்து பொய்யான தகவல் அப்படின்றீங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன், ஒரு கவர்மெண்ட்டு ஒரு கலைஞர் பன்னாட்டு மையம்னு ஒன்று உருவாக்குறீங்க. இதுக்கு ஏன் அடிக்கலாம்? சரி, ஆய்வு பண்ண போகிறாரு. அப்போ அந்த இடத்துல போலீஸ் பந்தோபஸ்து எதுவுமே கிடையாது. ஒரு முதலமைச்சர் போகிறாரு, அவர் போகும்போது தான் போலீஸ் போகுது, முன்கூட்டி அங்கே எந்த ஒரு பந்தோபஸ்தும் கிடையாது. அதனால தான் அந்த இடத்துல எங்களுக்கு சந்தேகமாக வந்து கவர்மெண்ட் வெப்சைட்டில் இந்த மாதிரி கலைஞர் பன்னாட்டு மையம்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 600 கோடியெல்லாம் கட்டுறாங்க. ரைட், ஒரு 37 ஏக்கர். அதுக்கப்புறம் தான் நாங்கள் மறாநாள் அதை வந்து ஒரு சந்தேகத்தின் பேரில் தான் அது உள்ளே போகும்போது அங்கே ஒருத்தர் சொல்கிறார், சார் இது கோயில் சொத்து, எங்கள் முன்னோர்கள் தான் எழுதி வச்சாங்க. கடைசியில் பார்த்தா சொல்கிறாலும் ஒரு ஃப்ராடு. செங்கல்பட்டு கலெக்டர் சினேகா வந்து ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி இந்த கோயில் இடத்த நாங்கள் எடுத்திருக்கோம் லேண்ட் அக்யூஷன் மூலயமா அப்படின்னு ஒரு ஜிஓவை போட்டிருக்காங்க. அந்த ஜிஓ எடுத்ததுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த சர்வே நம்பரை எடுத்து பட்டாவை செக் பண்ணுறோம். இன்னி வரைக்கும் கோயில் பேரில் பட்டா இருக்கு. அந்த கலெக்டர் லெட்டர் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. நான் வந்து தவறான இதெல்லாம் சொல்லலை. நீங்கள் என் மேலே கூட அவங்கள கேஸ் போட சொல்லுங்கள். இப்போ இதை வந்து நான் லீகலாக தான் கொண்டு போகிறேன். ஆனால் இவங்க வந்து அதை பண்ணாமல் இருந்தாங்கன்னா கோர்ட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு கூட ரைட்ஸ் இருக்குது. அது கலைஞர் பன்னாட்டு மையத்திலே கோர்ட்டு கூட ஸ்டே பண்ணுவாங்க. நீங்கள் இடம் கொடுக்குற வரைக்கும் அதை பண்ணக்கூடாதுன்னு கோர்ட்டு உத்தரவு போச்சுன்னா யாரும் என்ன பண்ண முடியும்? கோர்ட்டு உத்தரவுக்கு மீறி நம்ம எதுவும் பண்ண முடியாது சார். ஏங்க உங்கள் அப்பா பேரில் கனவு இல்லை நீங்கள் கட்டுங்க, நான் வேணாம்னு சொல்லி யார் வீட்டு கேஸில் கட்டுவீங்க? யார் வீட்டு இடத்துல கட்டுவீங்க? சரி, நீங்கள் பன்னாட்டு மையம் வைக்கிறீங்க. சரி, ஹெச்ஆர்என்சி ரூல்ஸ் என்ன சொல்லுது? 36 செக்ஷன் பிரகாரம் அவங்க ஹெச்ஆர்என்சி ஆக்டிலே கோர்ட்டு நிர்ணயிச்சது, கோவில் நிதி, கோவில் இடம் ஃபஸ்ட்டு கோவிலுக்கு தான் எதாக இருந்தாலும் செய்யணும். ரெண்டாவது வந்து அந்த சமுதாயத்துக்கு செய்யணும். ஏங்க இந்து கோயில் சொத்துன்னா ரோட்டில் கிடக்குதாங்க, புறம்போக்காது எவனாலும் எடுத்து தின்ட்டு போகிறதுக்கு. அரசு தானே கட்டியிருக்கு. எந்த அரசு? திராவிட மாடல். திருட்டு திராவிட மாடல் அரசு இது. திராவிட மாடல் அரசுன்னு சொல்லாதீங்க. இந்துக்களை சுரண்டுறதும் இந்துக்களை கொள்ளடிக்கிறது தான் பண்ணியிருக்காங்க. இதோ ஆரம்பிச்சுட்டாரு திருமாவளவன், வேல் தூக்கினார். ஏன்னா ஓட்டு வராது, இது வரைக்கும் வேலை தூக்குறது கிடையாது. குள்ளா போட்டுக்குவார், சில்லு எடுத்துக்குவார் கையில். இப்போ எலெக்ஷன் வந்தனால வேலையை சேர்த்து தூக்கினார். ஏன்னா ஓட்டு வேணும். அந்த எலெக்ஷன் வந்தால் தான் தலித் மக்களை பற்றி அவருக்கு எனக்கு கவனம் வரும். அது வரைக்கும் தலித் மக்களை பற்றி கவனம் வராது. ஸ்ரீரங்கத்தில் 4000 இல்லை 4000 ரூபாய் சிறப்பு தரிசனம்னு போடுறாரு. ஏன் கிறிஸ்துமஸுக்கு வேலைங்கள்ல 4000 போட சொல்லுங்கள் சிறப்பு தரிசனம்? அதுக்கு தைரியம் இருக்குதா? அது அரசு கட்டுப்பாட்டிலே இல்லையே. என்ன சார், அது அரசு கட்டுப்பாட்டிலே இல்லை. எடுங்க சார். ஏன் இந்து கோயில் மட்டும் அரசு கட்டுப்பாட்டில் கொண்டு வரீங்கல்ல? நான் இப்போ சிடிவி மூலியமாக நான் தெரிவிச்சுக்குது, இந்த திராவிட மாடல் அரசு முழுக்க முழுக்க இந்து விரோத அரசு. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். எதிர்வினை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்மோடு இன்று பல விஷயங்களை பேசுவதற்காக சமூக ஆர்வலர் திரு சந்தானம் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் தொடர்ச்சியாக பல ஆக்கிரமிப்புகள், கோயில் நிலங்களாக இருக்கட்டும், அரசு நிலங்களாக இருக்கட்டும், அந்த ஆக்கிரமிப்புகளை சட்ட ரீதியாக போராடி அதை மீட்கக்கூடிய பல வேலைகளை செஞ்சிட்ருக்கீங்க. உங்களுடைய பல வழக்கில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் அதை செயல்படுத்தாமல் இந்த திராவிட மாடல் அரசின் அதிகாரிகள் இருக்கிறார்கள். அதற்கு எதிராகவும் கண்டெம்ட் கேஸும் நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறது புரியுது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் எனக்கு ஒரு கேஸை கொண்டாந்து கொடுத்துருக்கீங்க பாருங்கள். இது எனக்கு உண்மையிலே ஒரு அச்சத்தை தருகிறது. காரணம் என்னென்னா, அந்த ஸ்ரீ டிவிலே ஒளிபரப்புறதுலே நமக்கு ஒரு அச்சம் இருக்குது. இருந்தாலும் ஸ்ரீ டிவி உண்மையே சொல்லணும், என்ன நடந்துகிட்ருக்கிறத ஸ்ரீ டிவி நேயர்கள் பார்க்கணுங்கிறதுக்காக தான் தைரியமாக இந்த நிகழ்ச்சியை நம்ம எடுத்திருக்கோம். என்னென்னா, நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு, திராவிட மாடலின் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து ஆய்வு பண்ணி மேற்கொள்கிறார். எங்கே அப்படின்னா, ஈசிஆரில் முட்டுக்காடு இருக்குது. அங்கே வந்து கலைஞர் பன்னாட்டு மாநாடு அந்த கன்வென்ஷன் சென்டர் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 37 ஏக்கரில் மிக பிரம்மாண்டமாக 576 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. உலகத்தரத்தில் கட்டிகிட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா, நான் வந்து புகார் கொடுத்துருக்கேன். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7.5 ஏக்கரு கோயில் நிலம், அது சந்தை மதிப்பே கிட்டத்தட்ட ஒரு 200-250 கோடி இருக்கும். நான் இதை எதிர்த்து இதை வந்து நான் வந்து கலெக்டருக்கு,
ரெவென்யூ தாசில்தார், கமிஷனர், லேண்ட் கமிஷனருக்கெல்லாம் புகார் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இது எந்த வகையில் சார்? எனக்கு இதை பார்க்கும் பொழுது என்ன தோணுதுன்னா, நீங்கள் இது வரைக்கும் சில விஷயங்கள் கோர்ட்டுக்கு போயிருக்கீங்க, வந்திருக்கீங்க, புரியுது. இப்போ வந்து ஒரு தவறான நீங்கள் ஒரு பில் பப்ளிக் லிட்டிகேஷன் போட்டிங்கன்னா கோர்ட்டே வந்து ஃபைன் பண்ணுவோம், உங்களுக்கு நேரம், கோர்ட்டுடைய நேரத்தை நீங்கள் அவ்வளோ அலட்சியமாக எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கண்டித்து பல பேருக்கு வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு முதல்வர், அவருடைய கனவு திட்டம் அது, கலைஞர் பன்னாட்டு இந்த மாநாடு அரங்கங்கிறது, நீங்கள் கூடாது இது கோயில் நிலம் அப்படின்னு நீங்கள் ஏதோ ஒரு விளம்பரத்துக்காக இந்த புகார்லாம் கொடுக்குறீங்களாங்கிற ஒரு சந்தேகமே நமக்கு வருது. சார், நீங்கள் கேட்குறதுல ஒன்றும் தப்புன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா விளம்பரம், இப்போ கூட பார்த்திங்கன்னா கேரளாவில் ஒரு சமூக ஆர்வல லேடி வந்து ஒரு நல்ல குடும்பத்து பையன் மேலே தப்பாக சொல்லி அவன் மன உளைச்சல் ஆகி சூசைடே பண்ணிக்கிட்டான். அந்த மாதிரி ஒரு சில ஆளுங்க இருக்காங்க. அதை வந்து அதனால் எல்லாரையும் நீங்கள் அதை நினைக்காதீங்க. நான் இது வரைக்கும் நான் ஒரு சமூக ஆர்வலராக, முன்னாள் இராணுவ வீரராக எந்த ஒரு பேப்பரையும் வந்து ஆய்வுப்படுத்தாமல் எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்க மாட்டேன். இது நீங்கள் சொன்னது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இது வந்து பொய்யான தகவல் அப்படின்றீங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன், ஒரு கவர்மெண்ட்டு ஒரு கலைஞர் பன்னாட்டு மையம்னு ஒன்று உருவாக்குறீங்க. இதுக்கு ஏன் அடிக்கல் நாட்டில் ஆய்வு மட்டும்தானே பண்ணீங்க, அடிக்கலை எப்போ நாட்டினீங்க? அடிக்கல் நாட்டினா எந்த தகவலும் இல்லை. ரைட்டு, சரி, ஆய்வு பண்ண போகிறாரு. அப்போ அந்த இடத்துல போலீஸ் பந்தோபஸ்து எதுவுமே கிடையாது. ஒரு முதலமைச்சர் போகிறாரு, அவர் போகும்போது தான் போலீஸ் போகுது, முன்கூட்டி அங்கே எந்த ஒரு பந்தோபஸ்தும் கிடையாது. அதனால தான் அந்த இடத்துல எங்களுக்கு சந்தேகமாக வந்தது. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, யாரோ ஆளுங்கட்சிக்காரங்க பெருசாக ஏதோ கட்டுறாங்கன்னு தான் சொன்னாங்க. அது கோயில் இடம்னா கூட எங்களுக்கு தெரியாது. இவர் ஆய்வு பண்ண போகிறாரு, கலெக்டர் பின்னாடி போயிருக்காங்க, செங்கல்பட்டு கலெக்டர் சினேகா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்போ தான் எங்களுக்கு இது வருது. சரி, ஒரு சமயம் பர்சனலாக இவங்க கொள்ளடிச்ச காசில் ஏதோ அவங்க அப்பா பேரில் அவருக்கு நீங்கள் சொன்னீங்களே கனவுன்னு சொல்லிட்டு, அப்பா பேரில் கனவு இல்லை, அது மாதிரி ஏதோ பர்சனலாக சம்பாதிச்ச காசில் கட்டுறாங்கன்னு. அதுக்கப்புறம் தான் மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வெப்சைட்டில் இந்த மாதிரி கலைஞர் பன்னாட்டு மையம்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 600 கோடியில் கட்டுறாங்க. ரைட், ஒரு 37 ஏக்கர். அதுக்கப்புறம் தான் நாங்கள் மறுநாள் அதை வந்து ஒரு சந்தேகத்தின் பேரில் தான் அது உள்ளே போகும்போது அங்கே ஒருத்தர் சொல்கிறார், சார் இது கோயில் சொத்து, எங்கள் முன்னோர்கள் தான் எழுதி வச்சாங்க. கடைசியில் பார்த்தா சொல்கிறாலும் ஒரு ஃப்ராடு. அது கோயில் அவங்க முன்னோர்கள் சொத்து கிடையாது, இது வந்து வேம்படி அம்மன் கோவில் சொல்லிட்டு அந்த கோவிலுக்கு வந்து அந்த சர்வே நம்பர் மட்டும் கிடையாது. நான் சொல்கிற சர்வே நம்பர் 82ல் 2B2. இது மொத்தம் பார்த்தீங்கன்னா 7.5 கிராமம் சொல்லிங்க, முட்டுக்காடு 7.5 ஏக்கர். இந்த 7.5 ஏக்கர் அது உள்ளே வருது. நீங்கள் சொன்னீங்கல்ல நான் விளம்பரத்துக்கு சொன்னேன்னு சொல்லி, நான் விளம்பரம் பண்ணலை. செங்கல்பட்டு கலெக்டர் சினேகா வந்து ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி இந்த கோயில் இடத்த நாங்கள் எடுத்திருக்கோம் லேண்ட் அக்யூசிஷன் மூலயமா அப்படின்னு ஒரு ஜிஓவை போட்டிருக்காங்க. அந்த ஜிஓ எடுத்ததுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த சர்வே நம்பரை எடுத்து பட்டாவை செக் பண்ணுறோம். இன்னி வரைக்கும் கோயில் பேரில் பட்டா இருக்குது. இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க பாருங்கள் 200, இன்றைக்கி வந்து கைட்லைன் வேல்யூ அது 300 கோடி ரூபா. ஏங்க உங்கள் அப்பா பேரில் கனவு இல்லை நீங்கள் கட்டுங்க, நான் வேணாம்னு சொல்லி யார் வீட்டு காசில் கட்டுவீங்க, யார் வீட்டு இடத்துல கட்டுவீங்க? இல்லை, ஏற்கனவே 30 ஏக்கர் எடுத்திருக்காங்க, அட்ஜசன்ட் லேண்டு வந்து அது கோயில் நிலமாக இருக்கிறது. சரிங்க, கவர்மெண்ட் எங்கள் கவர்மெண்ட் தானே அப்படியே எடுத்துக்க. உங்கள் கவர்மெண்ட்னா எதை வேணாலும் எடுத்துருவீங்களா? இன்றைக்கி வந்து சமாதியெல்லாம் வச்சுருக்கீங்களா, அதுவே மிலிட்ரி இடம் சார். அது நிறைய பேருக்கு ஒன்றும் பப்ளிக்கு தெரியாது. இன்றைக்கி ஜெயலலிதா சமாதியிலேருந்து அண்ணா சமாதி வரைக்கும் வச்சுருக்காங்களா, டிஃபென்ஸ் இடம் தெரியுங்களா? அது டிஃபென்ஸுக்கிட்ட என்ஓசி வச்சு தான் வாங்கி வச்சுருக்காங்க. அது நாளைக்கு எடுத்து கடைச்சிட்டு போயின்னே இருக்க வேண்டியது தான். எதையுமே சொந்தமாக கொள்ளை அடித்து பல கோடி சம்பாதிக்க அது கூடமா சொந்தமாக பண்ணிக்கூடாது. நீங்கள் நான் கேட்குற கேள்வி இது தான். சரி, நீங்கள் பன்னாட்டு மையம் வைக்கிறீங்க, சரி, ஹெச்ஆர்என்சி ரூல்ஸ் என்ன சொல்லுது? 36 செக்ஷன் பிரகாரம் அவங்க ஹெச்ஆர்என்சி ஆக்டிலே கோர்ட்டு நிர்ணயிச்சது, கோவில் நிதி, கோவில் இடம் ஃபஸ்ட்டு கோவிலுக்கு தான் எதாக இருந்தாலும் செய்யணும், ரெண்டாவது வந்து அந்த சமுதாயத்துக்கு செய்யணும். இப்போ கோயில் நிதியோ கோயில் இடத்துல நீங்கள் ஒரு ஸ்கூல் இந்துக்களுக்காக ஒரு ஸ்கூல் கட்டலாம். இது வரைக்கும் ஹெச்ஆர்என்சி எங்கேயா ஒரு ஸ்கூல் கட்டியிருக்காங்களா சொல்லுங்கள்? இல்லை ஒரு கோயில் கட்டியிருக்காங்களா காட்டுங்க. பழைய கோயிலே உங்களால் மெயின்டைன் பண்ண முடியல, எல்லா சுற்றியும் விற்று கோயிலை பாழ அடிச்சுட்டு இதே தான் வேலை. இதுக்கு தான் உங்களுக்கு சம்பளம். இன்றைக்கி ஹெச்ஆர்என்சி இடம் எடுக்குதுன்னு என் நாலேஜுக்கு தெரியுது, லேண்ட் அக்யூஷனில் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு கலெக்டர் லெட்டர் வச்சுருக்காங்க. நான் அந்த கலெக்டர் லெட்டர் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. நான் வந்து தவறான இதெல்லாம் சொல்லலை. நீங்கள் என் மேலே கூட அவங்கள கேஸ் போட சொல்லுங்கள். ஒரு கோயில் இடம் எடுக்கணும்னா ஹெச்ஆர்என்சி என்ஓசி வாங்கணும். கோவில் இடத்த எடுக்கிற வரைக்கும் ஹெச்ஆர்என்சி நான் தூங்கின்னு இருக்காங்களா?
ஏங்க ஒன்றுத்தையும் நான் ஒரு சாதாரண ஆள் மிலிட்ரியில் நாங்கள் வந்து இந்திய மண்ணுக்காக சண்டை போடணுங்க. உள்ளே வந்து பார்த்தா இங்கே திட்டு பசங்க கொள்ளடிச்சுன்னு கோயில் இடத்தெல்லாம். கோயில் எடுத்து விற்கிறது, கோயில் எடுத்து இந்த திருநீர்மலை கோயில் பாருங்கள், எத்தனை 950 ஏக்கர் இன்றைக்கி 20,000 கோடி கொள்ளடிச்சு தின்ட்டு போட்டானுங்க. இப்போ அதை மீட்டு எடுக்கிறதுக்கு என்னுடைய பென்ஷன் காசை நான் யூஸ் பண்ணின்னு கிடக்கிறேன். அது வேலை சம்பளம் வாங்குறவங்க அந்த சம்பளத்துக்கு அந்த அரசு அதிகாரிகள் யாரும் வேலை செய்கிறதா இல்லை. இதோ ஒன்றும் கிடையாது. இதோ கவர்னர் உரையில் கூட சொன்னார், இது வரைக்கும் அறக்காவலர் போடலை. ஏன்னா அறக்காவலர் போட்டால் அவங்க கேள்வி கேட்பாங்க, அவங்க திட்ட முடியாது. அதனால் இவங்க அப்படியே மீறி அறக்காவலர் போட்டாங்கன்னா அந்த கட்சிக்காரங்களோட சொந்தக்காரங்களும் அறக்காவலராக போடுறாங்க. ஏன்னா அவங்க கண்ட்ரோலில் இருப்பாங்க, அதை பண்ணிக்கலான்ற மாதிரி. அதையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய இடத்துல பண்ணலை. ஹெச்ஆர்என்சின்றதே இன்றைக்கி வந்து தேவையில்லாத ஒன்று சார். இல்லை, இப்போ இந்த 7.5 ஏக்கருங்கிறது அந்த வேம்புடி அம்மன் கோயிலுக்கு சொந்தமானது. ஆமாம். இப்போ உங்களுடைய கேஸுங்கிறது என்ன? அந்த நிலத்தை மீட்கணுங்கிறதா, இல்லை அதுக்கு காம்பன்சேட்டராக வேற ஒரு நிலம் கொடுக்கணுங்கிறதா? அந்த மதிப்பில் சந்தை மதிப்பில் 2 விஷயம் இருக்குது ஹெச்ஆர்என்சியில். இப்போ நீங்கள் புகாருங்கிறது என்ன கொடுத்துருக்கீங்க? புகார் வந்து அந்த ஹெச்ஆர்என்சி இடத்த மீட்கணும் தான் நான் கேட்குறேன். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு சைடில் ஹெச்ஆர்என்சியில் ஒரு சிலவங்களை கேட்டதுக்கு அரசுக்கு தேவைப்பட்டால் எடுக்கலாம், ஆனால் அதுக்கு பதில் இடம் அரசு கொடுக்கணும். இப்போ ஒரு ஃபாரஸ்ட் இடம் எடுக்கிறீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் இடம் வந்து மதிப்பு 100 கோடின்னு வச்சுக்காங்க, 110 கோடி அதோட 10% கூட இருக்கணும். அதுக்கு வேல்யூஷனான இடத்த நீங்கள் உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இந்த இடத்த எடுக்க முடியும். இப்போ இது கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். கொடுத்துருந்தா பப்ளிஷ். இப்போ நான் கேட்குறேன், போட சொல்லுங்கள். இப்போ நான் லேண்ட் அக்யூஷனில் எடுத்தேன்னு சொன்ன ஜியோ போட்டாங்க இல்லைங்களா, அதில் எந்த இடத்துலையுமே எனக்கு வந்து ஹெச்ஆர்என்சி அவங்க மென்ஷன் பண்ணலையே. நான் இதுக்கு பதிலாக இந்த கோயிலுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு அவங்க காட்டணும்ல அந்த ஜியோவில், ஏன் காட்டல? ஏங்க இந்து கோயில் சொத்துன்னா ரோட்டில் கிடக்குதாங்க, புறம்போகாது, எவனாலும் எடுத்து தின்ட்டு போகிறதுக்கு. அரசு தானே கட்டியிருக்கு. எந்த அரசு? திராவிட மாடல். திருட்டு திராவிட மாடல் அரசு இது. திராவிட மாடல் அரசுன்னு சொல்லாதீங்க. இந்துக்களை சுரண்டுறதும் இந்துக்களை கொள்ளடிக்கிறதும் பண்ணியிருக்காங்க. ஏங்க இப்போ நீங்கள் போடுறீங்களே எல்லா கோயிலையும் சிறப்பு தரிசனம்னு போடுறீங்களே, மசூதியில் போய் சிறப்பு தரிசனம் போடுவீங்களா? சர்ச்சில் போய் சிறப்பு இன்றைக்கி வேளாங்கண்ணியில் கிறிஸ்மஸ் வருது. ஏன் இதே சேகர் பாபு அல்லையிலே பாபு போய் அவர் அல்லையிலே பாபு தானே அவர் அறநிலைத்துறை அமைச்சர் கோயில் சொத்து எடுக்கிற வரைக்கும் அவர் என்ன தூங்கின்னு இருக்கார்? அவர் இப்போ ஹெச்ஆர்என்சிலேருந்து தான் அவருக்கு அறநிலைத்துறைக்கு சம்பளம் போகுது, மினிஸ்டருக்கும் அவருடைய செலவு கணக்கு முதல் கொண்டு எல்லாம் இதுலேருந்து தான் போயின்னு இருக்குது. அப்போ அவர் என்ன பண்ணின்னு இருக்காரு? சரி, இப்போ திருப்பரங்குன்றத்தில் போடுறாரு, இது ஸ்ரீரங்கத்தில் 4000 இல்லை 4000 ரூபாய் சிறப்பு தரிசனம்னு போடுறாரு. ஏன் கிறிஸ்துமஸுக்கு வேளாங்கண்ணில் 4000 போட சொல்லுங்கள் சிறப்பு தரிசனம்? அதுக்கு தைரியம் இருக்குதா? அது அரசு கட்டுப்பாட்டிலே இல்லையே. என்ன சார், அது அரசு கட்டுப்பாட்டிலே இல்லை. எடுங்க சார். ஏன் இந்து கோயில் மட்டும் அரசு கட்டுப்பாட்டில் கொண்டு வரீங்கல்ல? ஏன் அதில் வேலை செய்கிறவங்களுக்கு அரசு வருமானத்துலேருந்து பென்ஷன் கொடுக்குறீங்கல்ல? இப்போ முஸ்லீமில் இருக்க மௌலத்துக்கு வந்து பென்ஷன் கொடுக்குறீங்களா? நீங்கள் எதுலேருந்து கொடுக்குறீங்க? மக்கள் வரி பணத்தில் தானே கொடுக்குறீங்க. அப்போ அது அரசு கட்டுப்பாட்டில் எடுங்க. ஏன் இந்துக்கள் மட்டும்தான் பைத்தியக்காரன் இழிச்ச வேணாங்க? நான் இப்போ சிடிவி மூலிமா நான் தெரிவிச்சுக்குது, இந்த திராவிட மாடல் அரசு முழுக்க இந்து விரோத அரசு. இப்போ 2 நாளாக சொல்கிறாரு, நான் இந்துக்களுக்கு விரோதி கிடையாது, எங்கள் வீட்டுக்காரமா எல்லா இந்து கோயிலுக்கும் போவாங்க. உங்கள் வீட்டுக்காரமா மசூதி கூட தான் நீங்கள் போனாங்க நாகர்கோவில் தர்காவுக்கு, ஏன்னா எலெக்ஷன் வந்துருச்சு. அந்த அம்மா நாகர்கோவில் தர்காவுக்கு போனாங்க, நாகூர் தர்காவுக்கு, ஏன்னா எலெக்ஷன் வந்துருச்சு இல்லைங்களா? இப்போ பார்த்துக்கோங்க, எல்லா திராவிடக்காரனும் பட்டை அடிச்சுன்னு குங்குமம் வச்சுக்கின்னு போய் கலசம் எடுப்பான் கோயிலுங்களில். இதுலேயும் அந்த கோயிலில் இருக்க ஐயருங்க மானம் கட்டு போய் கும்பம் கொடுப்பானுங்க. கட்சியில் திருப்பி என்ன பண்ணுவான், இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் பன்னிக்கு பூணல் போட்டு பூணலாக இருக்கிறான்னுவான். அன்றைக்கி வெள்ளம் ஓடி வருவாங்க, அசிங்கப்படுத்துறானுங்கன்னு. நீ எதுக்கு அவனை சேர்க்குறேன்ற? அவன் கடவுள் நம்பிக்கை இல்லைன்ற அவனுக்கு எதுக்கு நீ கும்பம் கொடுக்குற? அந்த கும்பத்துக்கு என்ன மரியாதைன்னு தெரியுமா அவனுக்கு? தெரியாது. ஏன் அதை பண்ணுறேன்? இதோ ஆரம்பிச்சுட்டாரு திருமாவளவன் வேல் தூக்கினார். ஏன்னா ஓட்டு வராது, இது வரைக்கும் வேலை தூக்குறது கிடையாது. குள்ளா போட்டுக்குவார், சிலுவை எடுத்துக்குவார் கையில். இப்போ எலெக்ஷன் வந்தனால வேலையை சேர்த்து தூக்கினார், ஏன்னா ஓட்டு வேணும். அந்த எலெக்ஷன் வந்தால் தான் தலித் மக்களை பற்றி அவருக்கு எனக்கு கவனம் வரும். அது வரைக்கும் தலித் மக்களை பற்றி கவனம் வராது அவருக்கு. இன்றைக்கி தலித் ஃபண்டு எவ்வளோ ஃபண்டு இப்போ யூட்டிலைஸ் பண்ணாமல் திருப்பி ரிட்டர்ன் போச்சு தெரியுங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு? கேட்டால் அவர் நான் தலித் தலைவர்னு வரும். நான் அதெல்லாம் சொல்ல சார், எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் சரி எல்லா மதத்தையும் ஒன்றா பாருங்கள். ஏன்னா ஒரு கட்சி தலைவராக வந்துட்டிங்கன்னா, ஒரு அரசியலில் வந்து உட்காந்துட்டிங்கன்னா, மினிஸ்டராவோ இல்லை முதலமைச்சராக வந்துட்டிங்களா, நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் எந்த மதத்தை வேணாலும் நீங்கள் எடுத்துக்க வச்சுன்னு பேசுங்க. நீங்கள் ஒரு பொறுப்பில் வந்துட்டீங்க,
அந்த இடத்துல உக்காந்தோன்னு ஒரு முதலமைச்சர்ன்றவர் இந்த தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் தான் முதலமைச்சர், எனக்கும் தான் முதலமைச்சர் அவர், புரியுதுங்களா? அவர் சட்டத்திட்டங்களை மதிக்கணும், சட்டங்களை மதிக்கணும். சரி, இதே நீங்கள் சொல்கிறாரு கவர்னர் சரியில்லை, நான் கவர்னர் தீர்மானம் போட்டு மாற்றிடுறேன்றாரு. ரைட்டு, தீர்மானம் போட்டு மாற்றினேன். இப்போ எல்லாரும் கோர்ட்டுக்கு போகிறாங்க, கோர்ட் ஆர்டர் போட்டு கண்டெம்ட் போட்டு, இல்லைனா இப்போ என் கேஸில் பார்த்தீங்கன்னா பட்டா கொடுத்த அதிகாரிகளை, விற்றவங்களை, பட்டா கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டவங்களை கிரிமினல் வழக்கு பதிவு பண்ணி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி யார் சொல்லியிருக்குது? லேண்ட் கமிஷனும் சொல்லியிருக்காரு, கோர்ட்டும் சொல்லியிருக்குது. ஆனால் இது வரைக்கும் எந்த கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கல. ஏன்னா கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணும்னா ஜெனூனாக இருக்கிறவங்க தான் எடுக்க முடியும். ஒரு கிரிமினல் இன்னொரு கிரிமினல் மேலே எடுக்க முடியாது. இப்போ இதில் யார் கிரிமினல்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. இப்போ இதை பொதுமக்கள் தான் தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ நீங்கள் லேண்ட் கமிஷனர், கலெக்டர், சீஃப் செக்ரட்டரி கொடுத்துருக்கேன் சார், ரெவன்யூ செக்ரட்டரி கொடுத்துருக்கேன், லேண்ட் கமிஷனர் கொடுத்துருக்கேன், கலெக்டர் கொடுத்துருக்கேன். இது ஹெச்ஆர்என்சி ஏற்றானதுனால ஹெச்ஆர்என்சி கமிஷனர் கொடுத்துருக்கேன். காஞ்சிபுரம் ஜேசி கண்ட்ரோல் வந்ததுனால ஜாயின்ட் கமிஷனரும் கொடுத்துருக்கேன். அவங்கள்ட்ட என்ன பதில் எதிர்பார்க்குறீங்க? அவங்க என்ன பதில் சொல்கிறாங்களோ அதை வச்சு நான் அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு மூவ் பண்ணுவேன். கோர்ட்டுக்கு போவீங்க? கோர்ட்டுக்கு போகிறதுக்கு தான் நான், நீங்கள் கேட்டீங்கல்ல நான் விளம்பரத்துக்கு பண்ணுறீங்களான்னு, இதெல்லாம் பண்ணாமல் அவங்ககிட்டருந்து ரிப்ளை வராமல் நான் கோர்ட்டுக்கு போனால் எனக்கு 5 லட்ச ரூபா ஃபைன் உண்டு. எனக்கு தெரியும். நான் இன்றைக்கி நேற்று கோர்ட்டுக்கு போகல. 1991 கோர்ட்டை பார்த்துன்னு இருக்கேன். நிறைய பொதுநல வழக்கு, பொது விஷயம்லாம் பார்த்துன்னு தான் இருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு நாட்டு தேசப்பற்ற நாட்டுக்காக பாடுபட்டேன். இப்போ உள்ளே வந்து முடிஞ்ச வரைக்கும் என்னை சுற்றி இருக்கிற பகுதியை நான் சுத்தமாக வச்சுக்கணும், என்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை நான் சரி பண்ணி கொடுக்கணுன்றது தான் என்னுடைய குறிக்கோள். இப்போ இதை வந்து நான் லீகலாக தான் கொண்டு போக போகிறேன். ஆனால் இவங்க வந்து அது பண்ணாமல் இருந்தாங்கன்னா கோர்ட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு கூட ரைட்ஸ் இருக்குது. அதாவது கலைஞர் பன்னாட்டு மையத்திலே கோர்ட்டு கூட ஸ்டே பண்ணுவாங்க. இடம் நீ இடம் கொடுக்குற வரைக்கும் அதை பண்ணக்கூடாதுன்னு கோர்ட்டு உத்தரவு போச்சுன்னா யாரும் என்ன பண்ண முடியும்? கோர்ட்டு உத்தரவுக்கு மீறி நம்ம எதுவும் பண்ண முடியாது சார். கோர்ட்டு அந்த மாதிரி ஒரு உத்தரவு, நல்ல உத்தரவு கொடுத்தாங்கன்னா இவங்க பண்ண மாட்டாங்க, வேலை செய்வாங்க. ஆனால் நான் திருப்பி அதை கண்டெம்ட்டு போடுவேன். சார் எனக்கு வேண்டியது நீ பொதுமக்களுக்கு சேவையானா சரி சார், கலைஞர் பன்னாட்டு மையம் கட்டி என்ன பண்ண போகிறீங்க? நான் பொதுமக்களுக்கே கேட்குறேன். இன்றைக்கி ஒன்றும் கிடையாது. அதில் 600 கோடி போட்டிருக்காங்களா? 600 கோடி போட்டு அவங்க அப்பா பேரில் பெருமைக்கு கட்டுறார். ரைட், சந்தோஷம், கட்டுங்க. ஏன்னா உங்களை முதலமைச்சர் ஆக்கிட்டாரு, அதுக்கு ஏதாவது நன்றி கடன் ஏதாவது பண்ணணும். அவர் மேலே உட்காந்து பார்த்துன்னு இருப்பார்ல, என் பிள்ளை எனக்கு எதுவுமே பண்ணலைன்னு. ரைட், பண்ணுங்கள். ஏங்க, ஒரு நாட்டுக்கு ஒரு மாநிலத்துக்கு முக்கியமானது எதுங்க? முதுகெலும்பு எது சொல்லுங்கள்? விவசாயம். இன்னைய வரைக்கும் விவசாயத்துக்கு ஒரு என்ன ஆணி பிடுங்கினார் சொல்லுங்கள். ஒரு ஆணி பிடிங்கிருக்குன்னு சொல்லுங்கள். ஏங்க, மூட்டையாக விவசாயிகளுக்கு இப்போ தனியாக பட்ஜெட்டே போட்டிருக்காரு. என்ன பட்ஜெட் அவங்ககிட்ட போய் சேர்ந்துச்சா? இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு போடுற பட்ஜெட் அவங்க அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக போகுது பணம். இவங்க போட்ட பட்ஜெட்டு போச்சா? ஒரு வெள்ள நிவாரணம் கொடுத்தா அந்த பட்ஜெட்டு கரெக்டான ஆளுக்கு போச்சா? யார் கட்சிக்காரனோ அவனுக்கு போயினுக்குது. இன்றைக்கி விவசாய போய் கேளுங்க. என்னங்க, நான் சொல்லலை, விவசாய போய் நீங்கள் விசாரிங்க. இன்றைக்கி மூட்டை கணக்கில் நெல் மழையில் நஞ்சு நிற்குது. ஒரு மாநிலத்துக்கு நாட்டுக்கு என்னங்க முக்கியம்? நாளைக்கு ஒரு வேர்ல்டு வார் வந்துருச்சுங்க, சாப்பாட்டுக்கு எங்கெங்க போவீங்க? எதுங்க முக்கியம்? பன்னாட்டு மையம் வந்து சோறு போட நாட்டு மக்களுக்கு நீ ஸ்டோர் பண்ணி வச்சாதானே சாப்பாடு போட முடியும். ஒரு வேர்ல்டு வார் வந்துச்சுன்னா குறைஞ்சது 6 மாதம் இல்லை 3 மாதம் நடக்கும். 3 மாதத்தில் எவ்வளோ பேருக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும் தெரியுமா? இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்கி அவங்க குடோனில் வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட்டு என்ன இது வரைக்கும் குடோன் கிடைக்கும் சொல்லுங்கள்? பன்னாட்டு மையம் கட்டுறீங்க, கலைஞர் மணி மண்டபம் கட்டுறீங்க, பேனா வைக்கிறீங்க எடுத்துன்னு போய். இதில் போடுற பணத்தை விவசாயி குடோன் கட்டி கொடுங்க. அதே மாதிரி சரி, பன்னாட்டு மையம் பண்ணுறீங்க, அதில் யாருக்கு லாபம்? பெரிய பெரிய முதலாளிகளுக்கு லாபம். சிறு வியாபாரிகளுக்கு இது வரைக்கும் இந்த அரசாங்கம் என்ன பண்ணிச்சு சொல்லுங்கள்? இப்போ எங்கள் பக்கத்தில் தாம்பரத்தில் எடுத்திங்கன்னா ஷண்முகர் ரோட்டில் சாயங்கால நேரத்தில் சைக்கிள் 2 வீலர் தள்ளின்னு கூட போக முடியாது. அவங்களுக்கு இடம் கிடையாது. ஃப்ளாட் பாத்தில் போட்டு கடை வைக்கிறேன். ஏன் எவ்வளோ இடம் இருக்குது? அவங்களுக்கு இடம் ஒதுக்கி இடம் கட்டி கொடுங்க, மார்க்கெட்டை மாற்றி விடுங்க, டெவலப் பண்ணுங்கள். இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்களுக்கெல்லாம் பண்ணிவிட்டா அவன் மதிக்க மாட்டான். விவசாயம் டெவலப் ஆகிட்டா மதிக்க மாட்டான். ஏமாற்ற முடியாது. கடைசி வரைக்கும் ஜனங்களை கொத்தடிமையாக வச்சுருங்க. இதுதான் இவங்களுடைய எண்ணம். இது ரொம்ப தவறான விஷயம். பட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து எனக்கு அதுக்கு நான் லெட்டர் கொடுத்துருக்கேன், அதுக்கு விளக்கம் அவங்க கொடுக்கணும். இந்த மாதிரி இதுக்கு நான் பதில் இடம், மாற்று இடம் வந்து கோவிலுக்கு பதிவு பண்ணி கொடுத்துட்டோம் நாங்கள். ஆனால் அதே மாதிரி சும்மா நீங்கள் கண்ட புறம்போக்கு நீர்நிலையை அவங்க பதிவு பண்ணி கொடுத்தாங்கன்னா அதையும் விட மாட்டேன் நான். ஏன்னா அவங்க சட்டத்தில், கவர்மெண்ட் சட்டத்தில் என்ன இருக்குதோ அதே மதிப்போடு கூடுதலாக தரணும். அதான் ரூல்ஸு. அது அந்த இடத்த அவங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த ஏரியாவில் கொடுக்கணும். இல்லைன்னா வேறு இடத்துல இதே அளவுக்கு மதிப்பு 10% கூடுதல் மதிப்பு வச்சு தான் அந்த இடம் கொடுக்கணும்.
அதை இவங்க பண்ணாமல் இவங்க வந்து இந்த இடத்த எடுத்தாங்கன்னா நான் கோர்ட்டில் ஸ்டே கேட்பேன். அது கொடுக்குற வரைக்கும் இந்த இடத்துல இந்த இது பண்ணக்கூடாது அப்படின்றது நான் கோர்ட்டு முறையிடுவேன். ஏன்னா நம்ம அரசாங்கத்துக்கு லெட்டர் கொடுக்குறோம். இப்போ அவங்களுக்கு கொடுத்து அவங்க எனக்கு 15 நாள் 20 நாளுக்குள்ளே அவங்க ரிசீவ் பண்ணி ஒரு 15 நாளுக்குள்ளே எனக்கு ரிப்ளை கொடுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு ரிமைண்டர் கொடுப்பேன். இதுக்கப்புறம் தான் கோர்ட்டுக்கு எடுத்துன்னு போவேன். எனக்கு ஜட்ஜி கேட்குறாரு, இவங்களை கேட்டிங்களா, அவங்கள பார்த்தீங்களா, இவங்கள பார்த்தீங்களா, அவங்க என்ன சொன்னாங்க, யாரும் நடவடிக்கை எடுக்கிற ஐயா. அப்போ எடுத்து நான் பார்த்துக்கிறேன். நான் நேராக போனேன்னா நான் வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்துனுங்க, அவன் செய்கிற வேலையை என்கிட்ட எடுத்து வந்து கொடுக்குறேன்னு கேட்குறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி தான் 2 லட்சம் 5 லட்சம் நானே பார்த்துருக்கேன், ஃபைன் போட. அது ரீசனபிள் தான், அவங்க பண்ணுறதும் தப்பு கிடையாது. ஏன்னா இதை பற்றி தெரியாமல் ஒரு சிலவர் என்ன பண்ணுறாங்க, ஆர்வ கோளாறில் நேராக கோர்ட்டுக்கு போயிடுறாங்க, பனிஷ்மெண்ட் வாங்கி தான் வராங்க. அதனால் நான் இன்னிய வரைக்கும் ப்ரொசீஜராக லீகலாக தான் போயின்னு இருக்கிறேன். இதில் தவறு இருந்தால் அவங்க என்ன கேள்வி கேட்கட்டும், நான் பதில் சொல்கிறேன். நான் சொல்லலை, இது கோயில் இடம், இதுக்கு அக்யூஷன் எடுத்துருக்கோன்றது கலெக்டர் சினேகா, செங்கல்பட்டு கலெக்டர் சினேகா மேடம் தான் லெட்டரில் கொடுத்துருக்காங்க. ஆதாரங்கள் இருக்குது, ஆதாரங்களும் நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன், பார்த்துக்கோங்க. நான் டிவிக்கு மூலியமாக தெரிஞ்சுக்கிது, இந்துக்கள் இதுக்கப்புறமும் நீங்கள் முழிச்சிக்கலன்னா இந்துக்களுக்கு வருங்காலம் ரொம்ப மோசமாக இருக்கும், பார்த்துக்கோங்க. மிக முக்கியமான ஒரு தகவல்களை இங்கே பகிர்ந்து கொண்டிருக்காங்க. அதாவது கனவு திட்டமாக முதல்வர் சொல்லக்கூடிய அந்த கலைஞர் பன்னாட்டு மையம், அதுவே கோயில் நிலத்தில் கட்டப்பட்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த 37 ஏக்கரில் 7.5 ஏக்கர் வேம்புடி அம்மன் கோயிலுக்கு சொந்தமானது. அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் இருக்கிறது என்னிடம். அதற்கு தகுந்த அதே சந்தை மதிப்பில் வேறு ஒரு இடம் கொடுத்துட்டு தான் இதை அவங்க எடுத்திருக்கணும். அதுக்கான பதிலை நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சீஃப் செக்ரட்டரியிலேருந்து லேண்ட் கமிஷனர்லேருந்து எல்லாம் எனக்கு தகவல் கொடுக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த திட்டத்தையே ஸ்டே பண்ணுற அளவுக்கு நான் நீதிமன்றம் படியேறுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்ப்போம். இந்த அரசு அவருக்கு உரிய பதிலை கொடுக்கிறதா அப்படின்னு. அதோட கடைசியாக ஒன்று சொல்கிறாங்க, தொடர்ச்சியாக கோயில் நிலத்தை அரசு கபலீகரம் செய்கிறது, இந்துக்கள் விழிப்படைய வேண்டும் என்ற கோரிக்கையும் வச்சுருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சந்தானம் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.